லட்சக்கணக்கான பேர் தவிக்கிறார்கள். நான் சொல்லுவேன், வறுமை என்பது இருக்கக்கூடாது. கடன் இல்லா உலகம் உருவாக்க முடியுமா? ஏன் உருவாக்க முடியாது? நான் ஆரம்ப காலத்திலேருந்து சொல்கிறது அதுதான். லக்ஷ்மி கடாட்சம் இந்த பூவுலகத்தில் இருந்தால் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் பெற முடியும்? லக்ஷ்மி கடாட்சம் பெறதுக்கு நீங்கள் எளிதான வழி குரு கடாட்சம் தான். ஏன்னா குரு கடாட்சம் பெற்றாலே அனைத்தும் வந்து விடுகிறது. எவ்வாறு எனில், குரு கடாட்சம் என்று நீங்கள் பெற்றுவிட்டாயோ, பழைய ஜென்மத்திலிருந்து போன ஜென்மத்திலிருந்து இருக்கின்ற துன்பங்களை கூட தீர்க்கக்கூடிய வழி அவரிடம் இருக்கிறது. இப்போ உங்கள் முன்னோர்கள் வம்சாவளியில் செய்த தவறுகள், ஒரு பெண் ஷாப்பும், அந்த பெண் ஷாப்பத்துக்காக தான் வீட்டில் இருக்கின்ற 3 மகன்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லை. பெண் ஷாப்பும் முன்னோர்கள் ஷாப்பும் பித்திருக்கள் ஷாப்பும் எல்லா ஜோதிடம் ஆய்வு பண்ண இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க, வழிமுறைகளும் சொல்லியிருக்காங்க. பல கோயில்களுக்கு நம்ம போயிருக்கிறோம், ஆனால் ரெமெடி கிடைக்கல. எத்தனையோ திருஸ்தல வழிபாடுகளுக்கு போயிருந்தும் பூஜைகள் மேற்கொள்ளும் நமக்கு தேவையான பலன் என்பது அங்கே கிடைக்கவில்லை. பட் எங்கே இதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்பது தெரியவில்லை என்றது அவங்களுடைய புலம்பல். அவங்க சொல்வார்கள், நான் பார்க்காத கோவில் இல்லை, வேண்டாத சுவாமி இல்லை, நான் தரிசிக்காத சுவாமிகள் இல்லை, ஏன் என்னுடைய பழைய வினைகள் போக்க முடியவில்லை அப்படின்றது கேள்வி. உங்களுடைய சம்ஸ்காரங்கள் மூலமாக, த மோட் ஆஃப் குணாஸ், சத்வரஜோ தமஸ் குணங்கள் மூலமாக கர்மங்களின் அடிப்படையில் செய்கின்ற கர்ம வினைகளின் தாக்கம் என்பதே கர்ம விதியாக தலையெழுத்தாக கருதப்படுகின்றது.